சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் பையனுக்கு வேற பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, உங்க பையனுக்கு 1000 பொண்ணு கிடைப்பாங்கம்மா. ஆனா என் பொண்ணுக்கு உங்க பையனை தவிர மாப்பிள்ளையே கிடையாதுமா. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் எப்பவோ முடிச்சு போட்டு வச்சிருப்பாரு. உங்க பொண்ணுக்குன்னு பிறந்தவன் கண்டிப்பா அவ கழுத்துல தாலி கட்டுவான். அந்த கடவுள் தாமா அவ விதிய மாத்தி எழுதிட்டான். என் பொண்ணு பிறந்த நேரம் அப்படி. அவ கழுத்துல யாராலும் அவ்வளவு சுலபமா தாலி கட்டி வாழ்ந்துட முடியாதுமா. நீங்க சொல்றது எனக்கு புரியல. அம்மா, நீங்க மனசு வச்சாதாம்மா என் பொண்ணோட கல்யாண வாழ்க்கையே. இல்லன்னா அவ காலம் முழுக்க கண்ணியாவே இருக்கணும்மா, கண்ணியாவே இருக்கணும். நீங்க சொல்றது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என் பையன் கிடைக்கலங்கிறதுக்காக அவ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்? அப்படித்தாம்மா எல்லா ஜோசியக்காரங்களும் சொல்லிட்டாங்க. அவளுக்கு எத்தனையோ மாப்பிள்ளைங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டேன். எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் தாலி கட்டி வாழ ஆரம்பிக்கிறதுக்குள்ள மாப்பிள்ளை இறந்துருவாருன்னு இருக்குமா. இந்த ஜென்மத்துல அவளுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஒவ்வொரு நாளும் நான் கடவுளை குறை சொல்லிட்டு அழுது தவிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. அப்பதான் கடவுளே நேர்ல வந்த மாதிரி நீங்க வந்தீங்க. நானும் சந்தேகத்தோட நம்பிக்கை இல்லாம தான் உங்க பையன் ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்தேன்.